சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் இஸ்லாமியர்களுக்கு உரிய பிரதிநிதித்துவம் வேண்டும், இதுபோன்ற பல தீர்மானங்களை அவர்கள் நிறைவேற்றியிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாது இந்த முறை தேர்தலில் தனி சின்னத்தில் போட்டியிட இருப்பதாகவும் அவர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இதுபோன்ற கோரிக்கைகள் திமுகவிற்கு அழுத்தத்தை ஏற்படுத்துமா அப்படின்ற துணையிலும் பார்க்க வேண்டியிருக்கிறது. தொடர்ந்து நம்முடைய பத்திரிகையாளர் சுவாமிநாதன் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார், இணைப்பில் வந்ததுக்கு நன்றி. தொடர்ந்து திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் ஒவ்வொரு கட்சியாக இந்த முறை அதிக தொகுதிகள் அப்படின்றது அவங்க கோரிக்கையாக இருக்குது அப்படின்னாலும் இந்த தனிச்சின்னத்தில் போட்டியிடுவது இது போன்ற அதிகப்படியான கோரிக்கைகள் திமுகவுக்கு அழுத்தத்தை ஏற்படுத்தும் அப்படின்றத புரிஞ்சுக்கலாமா? நிச்சயமா இது திமுகவுக்கு ஒரு அழுத்தமான சூழலை தான் ஏற்படுத்தும். ஏற்கனவே காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு, அதே போன்று கூடுதல் தொகுதிகளில் போட்டி உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை முன்வைத்து திமுகவுக்கு ஒரு நெருக்கடியை கொடுக்கக்கூடிய இடத்துல காங்கிரஸ் களமாடி வருகிறது. இன்றைக்கு காலையில் கூட மதுரையில் நடைபெற்ற அந்த செயற்குழு கூட்டத்தில் மாணிக்கம் தாகூர் மீண்டும் அதே குரலில் பேசியிருக்கிறார். இந்த நிலையில கடந்த முறை 2 சீட்கள் தான் ஒதுக்கப்பட்டிருந்தது மனிதநேய மக்கள் கட்சிக்கு. இப்பொழுது அவர்கள் 5 சீட்டுகளாக கேட்பதாக இருக்கலாம், எங்களுடைய சொந்த சின்னத்திலேயே போட்டியிடுவோம் என்பதாக இருக்கலாம். நீங்க களத்தில் திமுக 200 இடங்களுக்கு மேல் வெல்ல வேண்டும் என்று தொடர்ச்சியாக தமிழக முதல்வர் திமுகவுடைய தலைவர் அவர்கள் ஒரு பரப்புரை செய்து கொண்டிருக்கிறார். அப்ப 200 இடங்களுக்கு மேல் வெல்ல வேண்டும் என்றால் திமுக கூடுதல் தொகுதிகளில் போட்டியிட வேண்டும், அதுதான் இலக்கு. அதே நேரத்துல காங்கிரஸ் போன்ற கட்சிகள் ஏற்கனவே கூடுதல் தொகுதிகள் கேட்கக்கூடிய நேரத்துல இது போன்ற கட்சிகளும் ஒரு 5 சீட் வேணும் என்று கேட்பது திமுகவுக்கு நிச்சயமா ஒரு நெருக்கடியான காலகட்டம் தான். இப்ப இந்த கட்சிகள் கேட்பதனுடைய பின்னால் இனிமேல் தான் பிரதான கட்சிகள் கேட்க இருக்கின்றன. அடுத்து விசிக கேட்பார்கள். கடந்த முறையே இதற்கு முன்பு மாநில செயலாளராக இருந்த மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய பாலகிருஷ்ணன் பேசுகிற பொழுது அந்த நேரத்திலேயே குறிப்பிட்டிருந்தார், எங்களுக்கு இதுவரை வரலாற்றிலே இல்லாத அளவிற்கு வெறும் 6 சீட் தான் ஒதுக்கப்பட்டிருந்ததுன்னு. அப்ப திமுக 22ஆம் தேதி தான் பேச்சுவார்த்தைகளுக்கான குழுக்களை அமைக்க இருக்கிறது, பேச்சுவார்த்தை தொடங்க இருக்கிறது. அதற்கு முன்னோட்டமாக இப்பொழுதே இந்த கட்சிகள் எல்லாம் தீர்மானங்களை போட்டு திமுகவுக்கு ஒரு அழுத்தத்தையும் நெருக்கடியும் கொடுக்கக்கூடிய சூழல் நோக்கி நகர்ந்திருக்காங்க அப்படிங்கிறத தான் இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. சார், சென்ற முறையே 2021 கடைசி நேரம் வரைக்கும் இந்த தொகுதி பங்கீடு அப்படின்ற பேச்சுவார்த்தை நடந்து அதில் முடிவு செய்யப்பட்டது. ஆனால் காங்கிரஸ் ஏற்கனவே இன்னும் அவங்க குழு அமைக்கலை, ஏற்கனவே இதை தள்ளி போடுறாங்க அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டுகள் வைக்கும் பொழுது திமுக தரப்பிலிருந்து இதை எப்படி எதிர்கொள்வாங்க? அவங்களுக்கு தெரியும் தானே இந்த முறை இந்த மாதிரி குரல்கள் எழுகிறது அப்படின்னா அதை எப்படி சரி செய்வது அப்படின்ற ஒரு கணிப்பில் அவங்களும் இருப்பாங்கல்ல? நிச்சயமாக திமுக கிட்டத்தட்ட 2016 சட்டமன்ற தேர்தலை ஜெயலலிதா அவர்கள் எப்படி அணுகினார்களோ அதை நோக்கி நகர்த்துகிறார்கள். மக்கள் நல திட்டங்கள் கிட்டத்தட்ட மிக்சி, கிரைண்டர், மின்விசிறி, தாலிக்கு தங்கம் போன்ற திட்டங்கள் எல்லாம் அந்த காலகட்டங்களில் வந்தது. கிட்டத்தட்ட ஜெயலலிதா அவர்கள் பல சின்ன கட்சிகளை கூட இணைத்துக் கொண்டு இரட்டை சின்னத்துல தான் போட்டியிட வைத்தாங்க. நான் சொல்றது மக்களோடு கிட்டத்தட்ட நெருங்கி போகிற ஒரு தன்மை. அந்த சூழலை தான் நீங்க பார்க்கலாம். நேற்று முன்தினம் கூட ஒரு 5000 ரூபாய் அனைத்து பெண்களுடைய 1,31,00,000 பெண்களுடைய வங்கி கணக்குல போடப்பட்டிருக்கிறது. இது எல்லாமே கூட்டணி கட்சிகளுக்கு ஒரு மெசேஜ் சொல்லுதுல. நீங்க பாருங்க, மக்கள் எங்க பக்கம் தான் வாக்களிக்க தயாரா இருக்காங்க. நீங்க ஒரு புதிய சக்தி, புதிய போர்ஸ்னு விஜய் விட்டார் என்பதனால பேர வலிமையை கூட்டுறீங்க. நீங்க என்னதான் பேர வலிமையை கூட்டினாலும் எத்தனை புதிய சக்திகள் வந்தாலும் மக்கள் எங்கள் பக்கம் இருக்காங்க, மக்களுக்கு நாங்க நிறைய நல்ல விஷயங்கள் செய்திருக்கோம், நலத்திட்டங்கள் செய்திருக்கோம் அப்படிங்கிற ஒரு மெசேஜை கடத்துறாங்க. திமுக அதைத்தான் நம்புறாங்க. நீங்க 2021 சூழல் இன்னைக்கு இல்ல. அன்னைக்கு கடைசி நேரத்துல பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. எல்லா கட்சிகளையும் 6 சீட்டோட அடக்கி விட முடிந்தது. அதுக்கு காரணம் அன்னைக்கு பாஜக எதிர்ப்பு. ஒரு 2 அணிகள் தான் வலுவாக இருந்தது, ஒன்று திமுக அணி, இன்னொன்று அதிமுக அணி. அதிமுக அணியில பிரதான பார்ட்னரா பாஜக இருந்தது. அப்ப பாஜகவை முன்னிறுத்தி திமுக அந்த சீட்டுகளுக்குள் சம்மதிக்க வைத்து விட்டது கூட்டணி கட்சிகளை. ஆனா இந்த முறை அப்படி இல்லை. விஜய் புதிதாக வந்திருக்கிறார். அவர் பாஜகவை விமர்சிப்பதில்லை பெரிதாக, ஆனால் அவர் பாஜகவோட கூட்டணியிலும் இல்லைல்ல. அந்த இடம் ஒரு புதிய ஆப்ஷன் அப்படிங்கிற ஒரு இடம் ஓப்பனாகத்தான் இருக்கு. சோ அதனால இந்த முறை கூட்டணி கட்சிகள் முன்கூட்டியே எங்களுக்கு கூடுதல் சீட்டை கொடுக்கணும், விஜயை முன்னிறுத்தி தங்களுடைய பேர வலிமையை கூட்டுகிறார்கள். ஆனால் திமுக அதற்கு ஈடு கொடுக்காது அப்படின்னு தான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டியிருக்கு. அதுதான் அவங்க நான் குறிப்பிட்டதை போல மக்களை நோக்கி சென்று விட்டார்கள். 5000 நலத்திட்ட உதவி நிவாரணம் வழங்கி இருப்பது, கடந்த முறை பொங்கலுக்கு இப்ப அதற்கு 1 மாதங்களுக்கு முன் 3000 ரூபாய் வழங்கியது. அப்ப நீங்க மக்களுடைய வங்கி கணக்குல அந்த 1,31,00,000 பேரை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டா கூட 2 மாதங்கள் அரசு சார்பில் 8000 ரூபாய் வர வைக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். சோ நம்மளோடு இருக்கிறதா ஒரு வெற்றி கூட்டணி அப்படின்னு கூட்டணி கட்சிகள் நினைக்கணும் அப்படின்னு திமுக நினைக்கிறாங்க. இது எப்படியாக இருந்தாலும் பேச்சுவார்த்தை அவர்கள் தொடங்கிய போதுதான் இன்னும் பல பூகம்பங்கள் வெடிக்கலாம். விஜய் சொன்னது போலதான் நான் தான் இதை முதலில் ஏற்படுத்தினேன் என்று சொல்கிறார். ஆனால் திமுக அதை ரொம்ப சாமர்த்தியமாக இதற்கு முந்தைய தேர்தல்களில் கிட்டத்தட்ட 2019 அவர்கள் கட்டமைத்திருக்கிறார்கள். இந்த முறை விஜய் என்கிற ஒரு புதிய எதிரி எதிர்கொள்ள வேண்டியிருக்கு. அது களத்துல ஓட்டாக மட்டுமில்ல, தங்கள் கூட்டணிக்குள் சீட்டாகவும் அது எதிரொலிக்கும் அப்படின்னு தான் பாக்குறேன். நன்றி சார், இணைப்பில் உங்கள் பார்வையை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி.